எல்லாருக்கும் வணக்கம். வீக்லி இந்த டேஸ்டியான டெசர்ட்டை 15 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜாகரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இது கூட 1/4 கப் அளவுக்கு பால், 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அண்ட் கூடவே கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டியான பேட்டர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா பேட்டர் ரொம்ப தண்ணியாக வந்துடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பேட்டர் நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இன்றைக்கி ஸ்டீம் பண்ணி தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு குட்டி பிளேட்டில் வாழை இலை போட்டுட்டு நம்ம கீ அப்ளை பண்ணிக்கலாம், இந்த கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். வாழை இலை இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்டர் ஊற்றினீங்கன்னா கூட ஒட்டாமல் வந்துடும். இது இப்போ ஸ்டீமரில் வச்சு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வேக வச்சாலே இது சூப்பராக வெந்துடும். மிச்சான பேட்டர் நீங்கள் இட்லி மாதிரி இல்லை கப் கேக் மாதிரி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கப் கேக்ஸாக தான் செஞ்சு எடுக்க போகிறேன். ஒரு குட்டி பவுலில் கப் கேக் லைனர்ஸை வச்சுட்டு மிச்சான பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். இதையும் நம்ம ஸ்டீம் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஸோ ஸ்டீமரில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஊற்றி வச்ச பேட்ச் சூப்பராக வெந்துருச்சு. இது நீங்கள் டூத்பிக்கில் இந்த மாதிரி குத்திட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறுறதுக்காக சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கப் கேக்ஸ் கூட வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே இது சூப்பராக வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நான் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் மில்க் கூட சர்வ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1.5 டேபிள் ஸ்பூன் condensed மில்க், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த பால் கொதிச்சிருச்சு. இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு கேக்கை கட் பண்ணி இது கூட சர்வ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறின உடனே இந்த கேக் திருப்பி போட்டிங்கன்னா வாழையில ஒட்டாமல் இந்த மாதிரி சூப்பராக வெளியில் வந்துடும். இது நீங்கள் இப்படியே சாப்பிட்டீங்கனாலும் ரவா கேக் மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் காட்டுற மாதிரி இந்த மில்க் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். கட் பண்ண கேக்கை ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பால் அது மேலே ஊற்றுனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே அந்த கேக்கில் நல்லா அப்சார்ப் ஆகிடும். நல்ல சாஃப்டான உங்களுக்கு ஒரு கேக் கிடைக்கும். கப் கேக் கூட இதே மெத்தடில் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த கப் கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு மோல்ட்லேருந்து இந்த பால் அது மேலே ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டிங்கன்னா நல்லா அப்சார்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் யூனிக்கான ஒரு ரெசிபி. கேக் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ சாக்லேட்டியாக அந்த மில்கெல்லாம் உள்ள மாய்ஸ்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும், சொல்ல வேர்ட்ஸே கிடையாது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.